குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT syllabus 9th standard chapter 8 quadrilateralsல exercise 8.1ல second sum என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, if the diagonal of a parallelogram diagonals of a parallelogram are equal, parallelogram உடைய diagonals ஈக்குவலாக இருக்குது அப்படின்னா அந்த குவாட்ரிலேட்டரை நம்ம என்ன சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள். ஒரு parallelogram-ல எப்போ அந்த diagonals ஈக்குவலாக இருக்குதோ அதை நம்ம ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏபிசிடின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் நேம் பண்ணிக்கலாம், ஆனால் எப்படி போனாலும் ஆர்டராக போங்க. ஸோ அப்போ ஏபிசிடி இதை நான் என்ன வச்சுருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பேரலோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் நம்ம கன்சிடர் பண்ணணும். இப்போ இதை ரெக்டாங்கிள்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணால் போதும்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது அதோடைய ஒன் ஆஃப் த இன்டீரியர் ஆங்கிள் 90 டிகிரி, இன்டீரியர்னால் உள்ளே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆங்கிள் 90 டிகிரி நம்ம ப்ரூவ் பண்ணிட்டாலே இந்த பேரலோகிராம் வில் பிகம் அ ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிசிடின்றது பேரலோகிராம்னு எடுத்துக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இதில் ஏதாவது அதாவது இந்த சைடும் பேரலல் சைடு, பேரலல் சைடாக இருக்கக்கூடிய ட்ரையாங்கிளை நான் பிரிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன் ட்ரையாங்கிள் ஏபிசி அண்ட் டிசிபி, அதாவது இந்த பேரலல் சைடை எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பேரலல் சைடில் இருக்கக்கூடிய ட்ரையாங்கிள் அதாவது ஏபிசியையும் இந்த பேரலல் சைடில் இருக்கக்கூடிய ஒரே பக்கம் சார்ந்ததாக தான் நம்ம எடுக்க போகிறோம். ஸோ டிசிபி இந்த ரெண்டு ட்ரையாங்கிளை நான் எடுக்கிறேன். இந்த ரெண்டு ட்ரையாங்கிளில் உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஏபியும் டிசியும் ஈக்குவல், அதாவது ஏபின்ற இந்த சைடும் டிசின்ற இந்த சைடு. ஸோ நான் ட்ரையாங்கிளை தனியாகவே வரைஞ்சிருக்கிறேன். ஏபின்ற சைடும் டிசின்ற சைடும் ஏன் ஈக்குவல்னு சொல்கிறோம்? இது பேரலோகிராம் இல்லைங்களா? பேரலோகிராம்னாலே என்ன அர்த்தம்? ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் பேரலல் அண்ட் ஈக்குவல், அதோடைய மெஷர்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கிறதுனால AB is equal to DC. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் த பேரலோகிராம் ஆர் ஈக்குவல். அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா காமனான ஒரு சைடு ரெண்டுத்துக்குமே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ட்ரையாங்கிளுக்கும் அந்த ட்ரையாங்கிளுக்கும் பிசின்ற சைடு காமன். ஸோ அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு பிசி விச் இஸ் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா காமன் சைடு. அடுத்தது என்ன சொல்லலாம்? ஏசின்ற இந்த டயகனலும் பிடின்ற இந்த டயகனலும் ஈக்குவல்னு எங்கே சொல்லியிருக்கிறாங்கன்னா கொஸ்டின்லேயே சொல்லிட்டாங்க. டயகனல் இஸ் பேரலோகிராம் ஈக்குவல்னு சொல்லிட்டதுனால அடுத்தது நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டயகனல், இந்த ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய ஏசின்ற டயகனலும் இந்த ட்ரையாங்கிள் இருக்கக்கூடிய பிடின்ற டயகனலும் ஈக்குவல்னு சொல்லிட்டு சொல்லிடுறோம். ஸோ ஆஸ் பர் க்ரைட்டீரியா, என்ன க்ரைட்டீரியா? சைடு சைடு சைடு. இந்த க்ரைட்டீரியன் படி இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்னு நீங்கள் எழுதும்போது இந்த 3 லெட்டர்ஸையும் நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி எடுத்து எழுதிக்கலாம். ஆங்கிள்னு சொல்லும்போது தான் கரெக்டாக எதில் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களோ அந்த ஆங்கிள் சென்டராக வர மாதிரி பார்த்துக்கணும். ஸோ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் ஆஸ் பர் சைடு க்ரைட்டீரியன் படி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்க்ருவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிடலாம். ஸோ அப்படி பார்க்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏபிசி கான்க்ருவெண்ட்னாலே உங்களுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ட்ரையாங்கிள்ஸோட எல்லா சைட்ஸு அது எல்லாமே ஈக்குவல், ஆங்கிள்ஸ் முதற்கொண்டு ஈக்குவல்னு சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது ஏபிசின்ற ஆங்கிளும் டிசிபின்ற ஆங்கிளும் ஈக்குவல். ஸோ ஏபிசின்னா ஆங்கிள் எங்கே சொல்கிறாங்க? இந்த இடத்துல பியில் இருக்கக்கூடியதும் டிசிபியில் சியில் இருக்கக்கூடிய ஆங்கிளும் ஈக்குவல்னு சொல்லிட்டு சொல்கிறோம். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்க்ருவன்சி ரூல் படி இந்த ஆங்கிள்ஸ் ஈக்குவல். ஸோ அதுக்கடுத்தது என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே சைடில் டிரான்ஸ்வர்ஸில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரே சைடில் இருக்கக்கூடிய நீங்கள் ஆங்கிள்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஆங்கிள் எடுக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏபியில் பீன்ற ஆங்கிளும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா சீன்ற ஆங்கிளும் எடுத்து இது பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஸோ சேம் சைடு ஆஃப் த டிரான்ஸ்வர்ஸில் இருக்கக்கூடிய ஆங்கிள்ஸ் நம்ம ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. டிரான்ஸ்வர்சல்னால் இப்போ இந்த சைடு எடுக்கிறீங்கன்னா ஒரே சைடாக நீங்கள் எடுக்கணும். அப்படி எடுக்கக்கூடிய ஆங்கிள் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ரீசன் என்ன? ஏபின்ற சைடும் சிடின்ற சைடும் பேரலலி ஈக்குவல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். இப்போ நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, இதை வேணால் ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன், ஒன்று இதை டிசிபின்னு மாற்றுங்க அல்லது இதை ஏபிசின்னு மாற்றுங்க. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பை 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் படி இதை நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா டிசிபிக்கு பதிலாக ஏபிசின்னு மாற்றிடுறேன். ஸோ இது ரெண்டுமே ஒரே மாதிரியே இருக்கிறதுனால டபுள் டைம்ஸ் ஆஃப் ஏபிசின்னு சொல்லிட்டு வந்துடும். மல்டிப்ளிகேஷன் டு ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா டிவிஷன். ஸோ 180 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. ஸோ ஏபிசி நம்ம என்ன சொன்னோம்னா ஒரு பேரலோகிராம் ரெக்டாங்கிளாக இருக்கணும்னா ஏதாவது உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இன்டீரியர் ஆங்கிளை நம்ம என்னன்னு சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரின்னு சொன்னால் போதும். ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த ஆங்கிளை நம்ம என்ன சொல்லிட்டோம்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரின்னு சொல்லியாச்சு. ஸோ ஆஸ் பர் ப்ரூஃப் ஆங்கிள் ஏபிசி இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி.
ஸோ ஏபிசிடின்றது பேரலோகிராம் தான் அண்ட் ஒன் ஆஃப் இட்ஸ் இன்டீரியர் ஆங்கிள்ஸ் என்னவா இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரியாக இருக்கிறதுனால ஏபிசிடின்றது என்னவா தான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள். ஏன்னா பேரலோகிராமோடைய பேசிக் ஷேப் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸாக வரும். இது எப்போ ஸ்ட்ரெயிட்டாக மாறுதோ அப்போ இந்த ஆங்கிள் என்னவா மாறிடும்னு பார்த்தீங்கன்னா 90 டிகிரி. அதில் நீங்கள் ஒரு ஆங்கிள் எடுத்து ப்ரூவ் பண்ணாலே போதும், அப்போது அந்த பேரலோகிராம் will become என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள். ஸோ அவ்வளோதான் அந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.